கிட்ஸுக்கு பிடிச்ச சாக்கோ சிப் பனானா கேக் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு க்ளீன் பவுலில் 3 மீடியம் சைஸ் செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது ஒரு ஸ்மாஷர் வச்சு நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இன்னொரு பவுலில் 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் சேர்த்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை நம்ம விஸ்க் வச்சு நம்ம விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம வெஜிடபிள் ஆயில் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம விஸ்க் வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லார்ஜ் எக் சேர்த்து நல்லா வந்து விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸ்டரை நம்ம வச்சு வச்சிருக்கிற அந்த வாழைப்பழத்தோட சேர்த்து நல்லா வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம அரிப்பில் வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா வந்து நம்ம ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட ஒரு 60 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் சிப் இல்லைனா ஒயிட் சாக்லேட் சிப் நம்ம எதனாலும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லோ பேனில் ஊற்றிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் நான் வந்து ஒரு 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தேன்னா ஒரு சூப்பரான சாக்கோ சிப் பனானா கேக் ரெடி. ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட் ஃப்ளார்லேயே நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு என் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.